ஆயத்தப்படுத்துங்கள். அவருக்கு பாதைகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். அவர் வர்ற பாதையை நம்ம தான் செவ்வாய்ப்படுத்தணுமா? எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்க சொல்ற பாதையில அவர் வர்றது முக்கியம் இல்ல, அவர் சொல்ற பாதையில நாம் நடப்பதுதான் முக்கியம். அதனால இயேசு சொல்றார், நானே வழியும், என் வழியா வந்தாதான் சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்தப்படுவேன். சத்தியத்துக்குள்ள நடந்தாதான் ஜீவனுக்குள் பிரவேசிப்பேன். கைத்தட்டு மூலமா ஜீவனுக்குள் பிரவேசிப்பேன். வேற நிறைய ரோடு இருக்கு, நிறைய பாதை இருக்குது. ஆனா நம்ம சபையை தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை எங்க இயேசு இருக்கிறாங்க. 100 பாதை இருக்குது, 100 பாதையை நீங்க எடுக்கக்கூடாது. அந்த பாதையில இயேசு இருக்காரான்னு பார்த்து அந்த பஸ்ல தான் நீங்க ஏறணும். அதுதான் நீங்க ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம். வாசிங்க சிஸ்டர். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அப்படி அவரோட பாதையில நீங்க வந்தீங்கன்னா பக்கத்துல சொல்லுங்க, அவர் சொல்ற மாதிரி செய்தீங்கன்னா, அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினீங்கன்னா, ஐசை 64 சொல்றாருல புதிதாய் கட்டுவீங்கன்னு. இதே வசனத்துல பாருங்க 3 நாள் என்ன சொல்றாரு வாசிங்க. உங்க வாழ்க்கை இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் கை தட்டு போடும், நிரப்பப்படும்.